ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். ராகுல் காந்தி மிரட்டல் விவகாரம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இடஒதுக்கீடு விவகாரத்தில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்தால் 11 லட்சம் பரிசு தருவதாக மகாராஷ்டிர மாநில ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்வத் அறிவித்தது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். எனது சகோதரர் ராகுல் காந்தியின் கவர்ச்சியும் பெருகி வரக்கூடிய மக்கள் ஆதரவும் பலரை தெளிவாக அமைதிப்படுத்தியுள்ளதாகவும் இது போன்ற மோசமான மிரட்டல் செயல்களுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.